புகாரியில் ஒரு ஹதீஸு 7050 7051. அந்த இடத்துல ஈசா நபி என்ன சொன்னார்? எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டார்ல. இதே தான் ரசூல்லா சொல்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? மறுமை நாளில் எனக்கு பிறகு தம் மார்க்கத்தை மாற்றிவிட்டவர்களை இறைவன் தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக என்று நான் கூறிவிடுவேன். என்னது? இயேசுவே இயேசுவேன்னு வருவாங்களோ அதே மாதிரி ரசூல்லாவே அல்லாவுடைய தூதர்னு வருவாங்க. மோஸ்ட்லி அல்லாவுடைய ரசூல்லாம் பார்க்குற பாக்கியம் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அது வேறு விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சொல்கிறாங்க. ஒரு முறை மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். மக்களே, நீங்கள் மறுமையில் செருப்பணியாதவர்களாகவும் நிர்வாணமானவர்களாகவும் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாகவும் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுகிறார். முழு நிர்வாணமாக அல்லாஹ் முன்னாடி நிற்கப்படுவோம். யார்? சாதாரண மனிதர்கள், நபிமார்கள் எல்லாரும். ஆனால் நபிமார்கள் நமக்கு முன்னாடி ட்ரெஸ் கொடுக்கப்பட்டுருவாங்க. புரியுதா? கண்ணியமானவர்கள்லாம் அது முன்னாடி போயிடுவாங்க. எழுதப்பட்ட ஏடு சுருட்டுவது போல் வானம் சுருட்டப்படும். இதெல்லாம் சொல்லிட்டு அறிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளில் முதலில் ஆடை அணிவிக்கப்படும் முதல் நபர் இப்ராஹிம் அவர்கள் தான். இப்போ நான் சொன்னல, இப்ராஹிம் நபிக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். அப்போது யார் நபிமார்கள் நம்பர் 1? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரசூல்லா கூட அதுக்கப்புறம் தான். அப்போது ரசூலுல்லாவை விட இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் முன்னுரிமை கொடுக்குறான். அப்போது ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. இந்த சீனு சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, என் சமூகத்தாரில் சிலர் கொண்டு வரப்பட்டு இடப்பக்கத்தில் உள்ள நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள். அப்போது நான் சொல்வேன், என் இறைவா, இவர்கள் என் தோழர்களில் சிலர். இவங்க சஹாபாக்கள், என் கூட இருந்தவங்க, என் கூட சில போர்களில் கலந்துக்கிட்டவங்க. என்ன இவங்க? எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் யாருன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள். நான் ஹஜ்ஜத்துல் விதாவில் பேசும்போது இருந்தவங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மீனிங். அதுக்கு புரியுதா? சில பேர் வேறு முட்டு கொடுப்பாங்க. உங்கள் முட்டில் தூக்கி வேறு பக்கம் எங்கேயோ கொண்டு போயிருங்க. அதற்கு மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இவர்கள் உங்களுடைய மரணத்திற்கு பின் என்னவெல்லாம் புதிதாக உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று கூறப்படும். ரசூலா பார்த்து சொல்லுவாங்க, என்ன ரெக்கமெண்ட்லாம் பண்ணுறீங்க? ஃபுல் நாலேஜ் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் வந்ததுக்கப்புறம் 1400 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க என்ன ரூட்டை ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியுமா? இதுதான் மீனிங்கு. புரியுதா? அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறார் ரசூல்லா? அப்போது நான் நல்லடியார் ஈசா நபி சொன்னதை போன்று நான் அவர்களுடன் இருந்த வரையில் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். நீ என்னை திரும்ப அழைத்து கொண்ட போது நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய் என்று பதிலளிப்பேன். அந்த குர்ஆன் ஆயத்து இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். இது ஹதீஸ். இது ஈசா நபி சொன்ன சேம் டயலாகு நான் அடித்து உங்களை கழட்டி விட்டுருவேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறேன். எங்கே என்னுடைய உம்மத்து சொர்க்கத்துக்கு, அதாவது தொழுகையுடைய இது இருக்கும், நெத்தி இருக்கும், அடையாளம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஹவுலுல் கௌசருக்கு வருவாங்க. அங்கேயும் இதே வாசகம் இருக்குது. சில இடங்களில் ஹவுலுல் கௌசரில் தண்ணி குடிக்க வரும்போது அந்த ஒழுவுடைய அடையாளங்கள் கொண்டு அவங்கள அனுமதிச்சிருவாங்க. இந்த ஃபஸ்ட்டு பேரிகார்டை செக் பண்ணிடுவாங்க. 2வது பேரிகார்டு ஒரு மலக்கு வச்சுருப்பார். அவர் என்ன பார்ப்பார்னா, அவர் ஒழுவுடைய அடையாளம் பார்க்க மாட்டார். அந்த செகண்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இவங்ககிட்ட தொழுகை நோன்பு சரியாக இருந்துச்சு, ஆனால் தீன் வேறையா இருந்துச்சு, ஃபில்ட்ரு பண்ணு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ தான் ரசூலா இப்போ இந்த ஹதீஸில் எப்படி வரும்னா, இவர்கள் தங்கள் குதிகால்களின் வழியே தம் மார்க்கத்திலிருந்து வெளியேறி கொண்டு தான் இருந்தார்கள் என்று கூறப்படும். ரசூலா பார்த்து சொல்லப்படுவாங்க. இவங்க எப்படி போனாங்க தெரியுமா? அதாவது இந்த திரும்பி போகிறதுக்கு கூட அந்த ரூட்டு மாறுறதுக்கு யூட்டன் போடுவாங்க தெரியுமா? காரில் போகிற அந்த ரைட்டு விட்டேன்னா போயிட்டு எங்கே டிவைடர் இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பிட்டு அப்படி மறுபடியும் இதில் போகிறதில்ல, அப்படியே ரிவர்ஸில் வர்றது, ரிவர்ஸ் கேரில் போட்டு. அதான் சொல்கிறேன், இப்படி குதிகாலில் இப்படி பின்னாடி வந்தாங்க இவங்க. யாரை பார்த்து சொல்கிறேன்? 30 வருஷத்தில் நடந்துச்சு பாஸ், செக் பண்ணி பாருங்க பாஸ், அந்த பாஸ் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க பாஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாஸ், கூட எழுப்பப்படுவீங்க பாஸ். ஒன்று ரசூலோடைய தீனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா
இந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த கூட்டத்தோட எழுப்பப்படுவீங்க. இந்த கூட்டம் எங்கே போகுதோ அந்த கூட்டத்தோடு நீங்களும் போவீங்க. ரசூல் என்ன சொல்கிறாங்க, என் கூட சஃப்பில் கால் வைக்கும்போது இப்படி வச்சுருந்தாங்க, நான் இப்படி போனதுக்கப்புறம் இப்படி 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 பின்னாடி போயிட்டாங்க, மறுபடியும் ஜாஹிலியத்து போயிட்டாங்க. ஜாஹிலியத்து யாரை தொடங்கி வச்சா, யார் கிசாஸ் கேட்டா? குரான் ஒரு சட்டம் ஒழுங்கு, ஒரு லா அண்ட் ஆர்டர், ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம்மு, ஒரு பனிஷ்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஐயாமுல் ஜாஹிலாவுடைய குற்றவியல் சட்டப்படி நாங்கள் தான் பழி தீர்ப்போம், எங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டது யார்? அதன் மூலமாக எத்தனை கோடி உயிர்கள் இன்று வரைக்கும் மனித உயிர்கள் கொல்லப்பட்டிருக்காது. எல்லாத்துக்கும் பொறுப்பு யார்? 1ஆம் உலகப்போர் 2ஆம் உலகப்போர் எல்லாமே உங்கள் கேட்டகரியில் தான், உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வரும். இந்த ஹதீஸு நினச்சிங்க, ஹதீஸ் பாலவினன்றீங்க. புகாரி 4625, 4740, 6526, 6572, 6582, 85, 86, 7049, முஸ்லீமில் 365, 4247, 4250, 4259, 5104. இதெல்லாம் ரசூல்லாவும் இதே தான் சொல்லுவாங்க. அப்போ அதனால் புரிஞ்சிங்க, நீங்கள் ரசூல்லாவை லவ் பண்ணுறதோ இவங்க ஜீசஸை லவ் பண்ணுறதோ காப்பாற்றாது. ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ரசூல்லா. நீங்கள் அல்லாவை லவ் பண்ணுங்கள், நீங்கள் அல்லாவுடைய ஷரியத்தை லவ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிள் ஆப்ஷன், ஃபைனல் கன்க்ளூஷன் 2 ஆயத்து அல்லாஹ், 2 ரிவீட், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இனிமேலாம் உங்கள்கிட்டலாம் கசகசன்னு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை.